2031 டிவிக்கே கன்ஃபார்ம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், அவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அது விஜய்லாம் வர முடியாது. நம்ம ஸ்டாலின் ஜெயிச்சாதான் நல்லாயிருக்கும். விஜய் தான் ஜெயிப்பாங்க. வணக்கம் சார். நம்ம 2026 நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? தளபதி விஜய் அவர்கள். ஓகே, இப்போ நம்ம டிஎம்கே தான் இந்த தொகுதியில் 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க ஆட்சி? ஆட்சி ஏதோ சுமாராக தான். ரோடு சரியில்லை, எதுவுமே சரி கிடையாது. விஜய் தான் ஜெயிப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், அவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. யாரையும் வந்து குறை சொல்லலை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தான் நாங்கள் சொல்ல வரோம், வேற ஒன்று. 2027 ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அது விஜய்லாம் வர முடியாது. நம்ம ஸ்டாலின் ஜெயிச்சாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ டிவிக்கு எல்லாம் வந்திருக்குல்ல, அதிமுக இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ தான் அவங்க ரொம்ப ஒத்துழைமையாக சரியில்லாமல் செயல்படுறாங்களே, யாரையுமே இது பண்ண முடியல. இவர் ஸ்டாலின் மட்டும் தான் இப்போ ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காரு. திமுக தான் 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? மற்ற கட்சி எப்படி பண்ணணும்னு தெரியல, ஆனால் இது பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். இதுக்கு மேலே யார் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ உள்ள இது கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பார். டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ டிஎம்கே தானே ஆட்சியில் இருக்குது. 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க ஆட்சி? அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறோம், என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நடந்த மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் ஏடிஎம்கேலாவதும் எடப்பாடி நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேல வந்து ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. அதான் பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு நம்ம செங்கோட்டையன் முதற்கொண்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டார். ஐ மீன் டிவிகேல. அவர் வந்து 50 வருஷ அரசியல் தலைவர், அவருக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள். அவர் போய் டிவிகேல ஜாயின் பண்ணுறாருன்னா ஆப்வியஸ்லி எல்லோரும் எந்த பக்கம் இருக்காங்கன்னு கிளியராக தெரிஞ்சதில்ல. வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும், வரதுக்கு முன்னாடி அதை பற்றி பேச முடியாது. வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இவருக்கு தான் ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணியிருக்காரு 4 வருஷம்? பரவாயில்ல. தேமுதிக கூட்டணி வரும். தேமுதிக கூட்டணி. ஆமாம். ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு 4 வருஷம் ஆட்சி? பரவாயில்ல, வர பண்ணியிருக்காங்க. விஜய் விஜயா? ஆமாம். எதுக்கு விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ கொள்ளையடிச்சுட்டாங்க. இல்லைன்னு இருந்தால் இல்லை, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் தான் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அவர் என்ன தந்தாவா ஒன்று பிள்ளாதான் வண்டி இருந்தாதா ஒன்று பிள்ளாக இருக்கலாம். யாரும் செஞ்சால் பரவாயில்ல. எதோ இருக்க பண்ணவங்க தான் செய்யலாம், இல்லாத பண்ணவங்க செய்கிறாங்களா? இங்கே டிஎம்கே தான் இங்கே ஜெயிப்பாங்க. ஓகே, ஆனால் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எந்த தடவை டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பாக தான் இருக்கும். எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா புதுசாக கட்சி தொடங்கி அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குது? எனக்கு நிலைப்பாடு இப்போதைக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்ககிட்ட புதுசாக வந்திருக்காங்க, ஒரு மாற்றத்தை தருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிடச்சா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. திமுக எப்படி பண்ணியிருக்கு 4 வருஷம்? 4 வருஷம் எனக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஏடிஎம்கே தான். ஆமாம், 2031 டிவிக்கே கன்ஃபார்ம். இது ஆட்சி சரியில்லைங்க, சத்தியமாக செய்யலை. ஓகேவா? ஏன்னா ஒரு ஃபண்டும் வரமாட்டேருந்து, எனக்கு கூட மாநிலத்தை அந்த ஃபண்டும் ஒன்றும் வரதில்லை. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஏற்றப்பட்டுருக்கு. அரவிந்த் ரமேஷ் டிஎம்கே தான். டிவிக்கே ஏடிஎம்கேல வர வாய்ப்பே இல்லை. டிவிகேக்கு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. 100% அரவிந்த் ரமேஷ் தான்.